அயோத்திக்கு திரும்பிய பரதன் ராமனின் பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து பின் பரதன் நந்தி கிராமத்திற்கு சென்று சத்ருகணனுடன் கூட சடாமுடி மற்றும் மர உரியும் தரித்து நித்திய விரதமாக கனி மற்றும் கிழங்குகளையே உணவாக கொண்டு வெறும் தரையில் படுத்து வரலானான். இது ஒரு புறம் இருக்க, சித்திரக்கூடத்தில் ராமன் இருப்பதை அறிந்து கொண்ட அயோத்தி மக்கள் திரள் திரளாக தினமும் வர துவங்கவே, இனி இவ்விடம் இருந்தால் சரிப்படாது என்று எண்ணிய ராமன் அங்கிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் செல்ல முடிவு செய்தான். அவ்வாறு மூவரும் தண்டகாரண்யத்திற்கு செல்லும் வழியில் அத்ரி முனிவரின் ஆசிரமம் எதிர்படவே ராமன் அத்ரி முனிவரை சென்று வணங்கினான். அத்ரி முனிவரும் அவரது பத்னி அனுசுயா தேவியும் மூவரையும் வரவேற்று நன்கு உபசரித்தனர். அனைவரும் உணவு அருந்திய பின்னர் அனுசுயா தேவி சீதையுடன் உரையாடும் பொருட்டு குடிலுக்குள் அழைத்து சென்றனர். ராம லக்ஷ்மணர்கள் அத்ரி முனிவருடன் உரையாடி கொண்டிருக்க குடிலுக்குள் சென்ற அனுசுயா தேவி சீதையை நோக்கி, சீதே, அனைத்து ராஜபோகங்களையும் விட்டு நீ ராமனை பின்பற்றி வனத்திற்கு வந்தாயே, நீ பாக்கியசாலியாவாய். எந்த ஸ்திரீ தனது கணவன் நகரத்தில் இருப்பினும் காட்டில் இருப்பினும் அவன் தரித்திரனாய் இருப்பினும் பாபிஷ்டனாய் இருப்பினும் கைவிடாமல் அவனிடத்தில் பிரீத்தியுடன் இருக்கிறாளோ அவளுக்கு சிறந்த லோகங்கள் கிடைக்கும். கெட்ட நடத்தை உடையவனாயினும் இஷ்டப்படி நடப்பவனாயினும் நல்ல குணமுடைய மாதர்களுக்கு கணவனே பரம தெய்வம். ஆகையால் இப்பொழுது போலவே எப்பொழுதும் கணவனை அனுசரித்து பதிவிரதைகளின் தர்மத்தினின்றும் ஒரு நாளும் தவறாமல் ஒழுகுவாயாக என்று கூறி, ஒரு தாய் தன் மகளை அலங்கரிப்பது போல சீதையை அழகாக அலங்காரம் செய்தாள். பின்னர் நடக்கவிருப்பதை முன்னரே உணர்ந்த ரிஷியைப் போல அனுசுயா தேவி சீதையிடம், சீதே, இந்த ஆடையும் இந்த மலர் அலங்காரமும் 10 மாதங்கள் நீ நீராடாவிட்டாலும் உன்னை சுகந்தமாக நறுமணத்துடன் வைத்திருக்கும் என்று கூறினாள். மேலும் அவள், சீதே, அழகிய மணப்பெண்ணை போல நீ காட்சியளிக்கின்றாய். உனது திருமணம் வெகு கோலாகலமாக நடைபெற்றதாக கேள்வியுற்றேன். அது எவ்வாறு நடந்தது என்பதை கூறுவாயாக என்று கேட்டிட, சீதையும் ஒன்று விடாமல் அனைத்தையும் விரிவாக கூறினாள். பின்னர் இரவு பொழுது நெருங்கவே சீதையை ராமன் இருக்கும் இடத்திற்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தாள். அன்றிரவு அங்கு தங்கிய ராம லக்ஷ்மணர்கள் பொழுது விடிந்ததும் அத்ரி முனிவரிடம் விடை பெற்று கொண்டு தண்டகாரண்யம் நோக்கி புறப்பட்டனர். அங்கு வாழும் முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்றான். ராம லக்ஷ்மணர் மற்றும் சீதையை கண்ட முனிவர்கள் மிகவும் அன்புடன் மூவரையும் வரவேற்று நன்கு உபசரித்தனர். பின்னர் முனிவர்கள் அனைவரும் ராமனை வணங்கி இந்த தண்டகாரண்யத்தில் ராட்சசர்களின் தொல்லைகள் அதிகமாக இருப்பதாகவும் தங்களை ரட்சிக்கும்படியும் வேண்டினர். ராமன் அதற்கு இசைந்து முனிவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு போகும் வழியில் ஓர் அரக்கன் இரத்தத்தால் தோய்ந்த புலித்தோலை உடுத்தி கொண்டு அனைத்து பூதங்களும் நடுங்கும் வண்ணம் வாயை திறந்து கொண்டு காட்சியளித்தான். அவன் ராம லக்ஷ்மண சீதையை கண்டதும் மிகவும் கோபாவேசத்துடன் அவர்களை எதிர்த்து ஓடி வந்தான். அனைவரும் நுழைவதற்கு அஞ்சும் இந்த வனத்திற்குள் எவ்வாறு நீங்கள் வந்தீர்கள், அதுவும் ஒரு ஸ்திரீயோடு என்று கோபத்துடன் கேட்டு, முனிவேடம் பூண்டுள்ள நீங்கள் ஒரு ஸ்திரீயோடு வனத்தில் எங்கு உலாவுகிறீர்கள்? நான் விராதன் என்னும் பெயருடைய ராட்சசன். நான் ரிஷிகளை கொன்று தின்பவன் என்று கூறிக்கொண்டே சீதையை தூக்கி எடுத்து தனது மடியில் அமர்த்தி கொண்டான். இந்த பெண்மணியை நான் மனைவியாகிக் கொள்ளப் போகிறேன். உங்கள் இருவரின் இரத்தத்தையும் இப்பொழுதே பருகப் போகின்றேன் என்று கர்ஜித்தான். இதனை கேட்டு சீதை அஞ்சி நடுங்கினாள். அப்பொழுது லக்ஷ்மணன் விராதனை கொல்ல முற்பட தன்னை நோக்கி லக்ஷ்மணன் அம்பு எய்வதை கண்ட விராதன் உரக்க சிரித்தவாறு, எந்த ஆயுதங்களாலும் என்னை கொல்ல இயலாது என்று கர்ஜித்தான். விராதன் மிகுந்த கோபமுற்று, நீங்கள் யார் என்பதை கூறுங்கள் என்று கூற ராமன் தனது சரிதத்தை கூறினான். பின்னர் விராதன் ராமனை பார்த்து, ராஜனே, நான் ஜயன் என்பவனுடைய பிள்ளை. என் தாய்
சதக்ருதை என்னும் பெயருடையவள். என்னை விராதன் என்று கூறுவார்கள். ராமா, நான் முற்பிறவியில் தும்புரு எனும் கந்தர்வன், குபேரனுக்கு கைங்கரியம் செய்பவன். ஒரு நாள் குபேரனின் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது கைங்கரியத்தை விடுத்து எனது கவனம் ரம்பையின் மீது சென்றதனால் மிகவும் கோபமுற்ற குபேரன் என்னை ராட்சசனாக மாறிட சபித்தனன். எனவே விராதன் எனும் பெயர் கொண்டு இந்த தண்டகாரண்யத்தில் வசித்து வருகின்றேன் என்று தனது சரிதத்தை கூறினான். அவனின் கைகளில் அகப்பட்ட சீத்தை மிகவும் துடிதுடித்து போனாள். சீத்தையின் இந்த நிலையை கண்டு தங்களது வாளால் விராதனின் வலக்கையை ராமனும் இடக்கையை லக்ஷ்மணனும் வெட்டி வீழ்த்தினர். இதனால் அவனது கையில் அகப்பட்டிருந்த சீத்தை விடுதலையானாள். அவள் நடுக்கமுடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். அப்பொழுதும் விராதன் உயிருடன் இருப்பதை கண்ட ராமன் விராதனை கீழே தள்ளி அவனது கழுத்தின் மீது தனது பாதத்தை அழுத்தி கொண்டு, லக்ஷ்மணா, இவனை எந்த ஆயுதங்களாலும் கொல்ல இயலாது. எனவே நீ உடனடியாக ஒரு யானையை புதைக்கும் அளவு பள்ளத்தினை தோண்டுவாயாக என்று கூறினான். லக்ஷ்மணனும் உடனடியாக ஒரு பெரிய குழியினை தோண்டிட விராதனை அந்த குழிக்குள் இட்டு உயிருடன் புதைத்தனர். இதனால் ஏற்பட்ட சப்தத்தினால் அந்த காடே நடுநடுங்கியது. விராதன் மாண்டு போனான். இதனை கேள்வியுற்ற ரிஷிகள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர். இவ்வாறு ராமன் விராதனை கொன்று அவனுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் ராம லக்ஷ்மணர்களை வணங்கி விராதன் இந்திரலோகத்திற்கு தான் செல்லும் முன்பாக சரபங்க ஆசிரமத்திற்கு செல்லும் மார்க்கத்தை ராம லக்ஷ்மணர்களுக்கு கூறிச் சென்றான். பின்னர் ராம லக்ஷ்மணர்கள் சீதையுடன் சரபங்க ஆசிரமத்தை சென்று அடைந்தனர். ஆசிரமத்திற்கு சமீபத்தில் செல்லும் பொழுது ஆசிரமத்தின் வெளியே இந்திரனின் ரதம் நிற்பதும் தேவேந்திரன் ஆசிரமத்திற்குள் நுழைவதையும் ராமன் கண்டான். உடனடியாக ஆசிரமத்திற்குள் நுழையாமல் சற்று தள்ளி நின்றான். ஆசிரமத்திற்குள் நுழைந்த தேவேந்திரன் சரபங்கரை வணங்கிட, அப்பொழுது சரபங்க முனிவர் ஆசிரமத்திற்கு வெளியே ராம லக்ஷ்மணர்கள் நிற்பதை தெரிவித்தார். அதனை கேட்ட தேவேந்திரன் முனிவரை வணங்கி, அதனை நானும் அறிவேன். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு எவராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டி ராமன் இவ்விடம் வந்துள்ளான். ராமனின் பிரதிஞ்ஞையை நிறைவேற்றிய பின்பே அவர் என்னை பார்க்க வேண்டும். எனவே நான் இப்பொழுதே இவ்விடம் இருந்து விடைபெறுகின்றேன் என்று கூறி அம்முனிவரிடம் விடைபெற்று கொண்டு தேரேறி ஸ்வர்கலோகம் சென்றனன். இந்திரன் சென்றதும் ராமன் சீத்தையுடனும் லக்ஷ்மணனுடனும் சரபங்கரிடம் சென்று அவரை விழுந்து வணங்கினன். பின்னர் ராமன் அம்முனிவரை பார்த்து தேவேந்திரன் வந்து போன விஷயத்தை வினவினன். அதற்கு சரபங்கர், ராமா, நான் செய்த கடும் தவத்தினால் தேவேந்திரன் வெல்லப்பட்டு பிரம்மலோகத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போக விரும்புகின்றான். நீ சமீபத்தில் வந்திருப்பதை அறிந்து உன்னை பார்க்கும் பொருட்டே பிரம்மலோகத்திற்கு போகாமல் இருக்கின்றேன் என்று கூறினார். ராமனும் அம்முனிவருடைய வார்த்தைகளால் மிகவும் மகிழ்ந்து, மாமுனியே, இந்த காட்டில் நாங்கள் சுகமாக வசிக்கத்தக்க ஓர் இடத்தை தாங்களே காட்டி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். அப்பொழுது சரபங்கர், ராமா, இவ்வனத்தின் சமீபத்தில் சுதீஷ்ணர் எனும் மாமுனிவர் இருக்கின்றார். நீ அவரிடம் செல்வாயாக. அவர் உனக்கு சௌகரியமான இடத்தை ஏற்பாடு செய்வார் என்று கூறி சுதீஷ்ணரின் ஆசிரமத்திற்கு செல்லும் மார்க்கத்தையும் கூறிவிட்டு ராம லக்ஷ்மணர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அக்னி குண்டத்தில் குதித்து தனது உடலை எரித்து ராமனை பார்த்தபடியே பிரம்மலோகத்தை சென்றடைந்தார். அப்பொழுது ராமன் அங்கு வந்திருப்பதை அறிந்த பிற ரிஷிகளும் முனிவர்களும் சரபங்க ஆசிரமத்தை வந்தடைந்தனர். ஆசிரமத்தை சுற்றிலும் பல்வேறு எலும்புகளும் பல்வேறு ரிஷிகளின் தலைகளும் காணப்பட்டதை கண்ட ராமன் அந்த ரிஷிகளிடம் இது என்ன என்று கேட்க, அந்த முனிவர்கள், இங்குள்ள ரிஷிகள் சமாதி நிலையில் தவத்தில் ஈடுபடுவதை கண்டதும் அரக்கர்கள் அவர்களை கொன்று தின்று
தலைகளையும் எலும்புகளையும் இவ்வாறு வீசி எறிந்துள்ளனர் என்றும், சமாதி நிலையில் இருப்பதனால் அந்த அரக்கர்களை எதிர்த்து தாக்கும் சக்தியற்றவர்களாக ரிஷிகள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இவை அனைத்தையும் கேட்ட பின்னர் ராமன் சுதீஷ்ண மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்றனன். ராமனை கண்ட சுதீஷ்ணர் மிகுந்த சந்தோஷத்துடன் ராமாதிகளுக்கு தேவையான காய்கிழங்குகளையும் பழங்களையும் தானே கொடுத்து மிகவும் அன்புடன் உபசரித்தார். ராமன் சுதீஷ்ணரை வணங்கி, மகானுபாவரே, நாங்கள் இவ்வனத்தில் சுகமுடன் வாழ ஒரு நல்ல இடத்தை காட்டுவீராக என்று வேண்டிட, சுதீஷ்ணர் அருகிலுள்ள அனைத்து ஆசிரமங்களையும் காட்டி, இவை அனைத்திலும் இந்த வனம் மிக சிறந்ததாகவும் சுகபோகமாகவும் வாழலாம் என்று தெரிவித்து, ராமனை இவ்விடங்களிலெல்லாம் தங்கிவிட்டு மீண்டும் ஒருமுறை தனது ஆசிரமத்திற்கு வந்து செல்ல தெரிவித்தார். அதன்படி ராமன் சுதீஷ்ணரிடம் விடை பெற்று கொண்டு ஒரு ஆசிரமத்தில் 13 மாதங்களும், மற்றொரு ஆசிரமத்தில் 1 வருட காலமும், இன்னொரு ஆசிரமத்தில் 4 மாதமும் வசித்தனன். இப்படியாக இம்முனிவர்களின் ஆசிரமங்களில் 2 தடவை வாசம் செய்து மனக்களிப்புடன் ராமன் 10 வருடங்களை கழித்தனன். மீண்டும் சுதீஷ்ணர் ஆசிரமத்தை வந்து அடைய சுதீஷ்ணர் ராமனை அன்புடன் வரவேற்றார். அப்பொழுது ராமன் தான் அகஸ்தியரின் ஆசிரமத்திற்கு செல்ல விரும்புவதாக தெரிவிக்க, சுதீஷ்ணர், ராமா, இவ்விடத்திலிருந்து தென் திசையாக 4 யோஜனை தூரம் சென்றால் அகஸ்தியரின் சகோதரரான சுதர்சனரின் ஆசிரமம் வரும். அவ்வாசிரமத்தில் நீ ஓரிரவு தங்கி பின்னர் அந்த ஆசிரமத்திலிருந்து தென் திசை நோக்கி செல்ல அகஸ்தியரின் ஆசிரமம் வரும் என்று தெரிவித்தார். ராமன் சுதீஷ்ணரை வணங்கி அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு அகஸ்தியரின் ஆசிரமத்தை நோக்கி நடக்கலானார். செல்லும் வழியெங்கும் அகஸ்தியரின் வரலாற்றை சீதைக்கும் லக்ஷ்மணருக்கும் கூறிய வண்ணம் சென்றனன். பின்னர் அம்மூவரும் சுதர்சன முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அன்றிரவு அங்கு தங்கி பொழுது விடிந்ததும் அகஸ்தியரின் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டனர். ராமாதிகள் வந்திருப்பதை அறிந்த அகஸ்தியர் எதிர்கொண்டு சென்று மூவரையும் முறைப்படி வரவேற்றார். பின்னர் அகஸ்தியர், ராமா, உன்னை காணும் பொருட்டே நான் இத்தனை காலம் இந்த ஆசிரமத்தில் காத்து கிடந்தேன் என்று கூறி அவர்களை நன்கு உபசரித்து ராமனை நோக்கி, புருஷ சிங்கமே, ஸ்வர்ணமயமாகி இரத்தினங்கள் இழைக்கப்பெற்ற திவ்யமான இந்த பெரிய வில்லை பார். இது விஷ்ணு தேவனுடையது. விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த பானம் சூரியனைப் போல மேலானதாய் விளங்குகின்றது. பானங்கள் எப்பொழுதும் குறையப்பெறாத இந்த அம்புரா துணிகள் 2ம் எனக்கு தேவேந்திரனால் கொடுக்கப்பட்டவை. ஸ்வர்ணமயமான உரையுடன் கூடிய இந்த பெரிய கத்தியை எனக்கு தேவேந்திரன் கொடுத்தான். ராமா, முன்பு விஷ்ணு தேவன் இந்த வில்லை கொண்டே அசுரர்களை கொன்று தேவர்களுடைய துயரங்களை போக்கினன். அப்படிப்பட்டதான வில்லையும் அம்புரா துணிகளையும் சிறந்த கத்தியையும் அந்த பானத்தையும் நீ சத்ருக்களை வெல்லும் பொருட்டு வாங்கி கொள்வாயாக என்று சொல்லி ராமனிடம் அந்த திவ்ய ஆயுதங்களை கொடுத்தார். பின்னர் இங்கிருந்து சற்று தூரம் சென்றால் ஒரு ஆலமரம் தென்படும். அந்த ஆலமரத்திலிருந்து சிறிது தூரம் சென்றால் வற்றாத கோதாவரி நதியும் அதனை சுற்றி அழகிய வனமும் காணப்படும். காய்கனிகள் சிறிதும் குறையாத அந்த ரம்யமான வனத்திற்கு பஞ்சவடி என்று பெயர். மூவரும் பஞ்சவடிக்கு சென்று இனிதே வாழ்வீர்களாக என்று தெரிவித்தார். அகஸ்தியரிடம் விடை பெற்று கொண்டு அகஸ்தியர் கூறிய வழியே வந்து கொண்டிருந்த பொழுது அகஸ்தியர் கூறியவாறே ஒரு பெரிய ஆலமரம் தென்பட அதன் அருகே வந்த பொழுது அம்மரத்தின் கிளையில் ஏதோ ஒன்று அமர்ந்திருப்பது போல தென்பட ராமன் லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, ஏதோ ஒரு ராட்சசன் போல தென்படுகின்றது. எதற்கும் உன் வாளை கையில் எடுத்துக்கொள் என்று கூறியபடியே இருவரும் மரத்தின் அருகே வர பெரிய வயதான கழுகு ஒன்று மரத்தில் அமர்ந்திருந்தது. அது கழுகு என தெரிந்து சமாதானமடைந்த இருவரும்
வாளை உறையிலிட்டனர். அந்த மரத்தை கடந்து செல்ல முற்பட்ட பொழுது அந்த கழுகு, ராமா, சற்று நிற்பாயாக, நான் உனது தந்தை தசரதனின் உற்ற நண்பன் என்று கூறி, வினதைக்கு கருடன், அருணன் என்று 2 பிள்ளைகள். நான் அந்த அருணனுக்கு சியேனி என்பவளிடத்தில் பிறந்தவன். சம்பாதி எனது தமையன். என் பெயர் ஜடாயு. உன் தந்தை தசரதன் என் நண்பன். என்னையும் உங்களுடன் பஞ்சவடிக்கு கூட்டிச் செல்வாயாக. நீயும் லக்ஷ்மணனும் எங்கேனும் வெளியே செல்லும் நேரத்தில் சீதைக்கு நான் காவலாக இருந்து அவளை காப்பேன் என்று கூறியது. தன் தந்தையின் நண்பன் என்று கூற கேட்ட ராமன் ஜடாயுவை வணங்கி தங்களுடன் அழைத்து கொண்டு பஞ்சவடியை சென்று அடைந்தான். கோதாவரியின் நதிக்கரையில் அந்த ரமணீயமான இடத்தை அடைந்த ராமன் லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, இவ்விடத்தில் நாம் வசிக்க அழகானதொரு பர்ணசாலையை அமைப்பாயாக என்று கூறினான். அதன்படி லக்ஷ்மணனும் ராமன் கை காட்டிய இடத்தில் அழகிய பர்ணசாலையை அமைத்தான். பின்னர் ராமனை அழைத்து வந்து தான் கட்டிய அந்த குடிலை காட்டினான். பர்ணசாலையின் அமைப்பை கண்ட ராமன் மிகவும் மனமகிழ்ந்து லக்ஷ்மணனை கட்டி அணைத்து, லக்ஷ்மணா, எனது அபிப்பிராயங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி குறிப்பறிந்து நீ செய்கின்றாய். எனவே என் தந்தை மரணமடையவில்லை. நீ கட்டியிருக்கும் இந்த பர்ணசாலை எனக்கு மிகவும் திருப்திகரமாக உள்ளது என்று கூறினான். ராமாதிகள் யாதொரு கஷ்டமும் இன்றி மிகவும் சுகமாக அந்த பர்ணசாலையில் வசித்து வந்தனர். அவ்வாறு ஒரு நாள் விடியற் காலையில் ராமனும் லக்ஷ்மணனும் கோதாவரிக்கு சென்று ஸ்நானம் முடித்துவிட்டு குடிலுக்கு வந்து சீதையுடன் ராமன் உரையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது சூர்பனகை எனும் அரக்கி தொலைவிலிருந்தே இவர்களை கண்டாள். தொலைவிலிருந்தே ராமனின் அழகில் தனது மனதை பறிகொடுத்த அந்த அரக்கி ராமனிடம் பேசும் பொருட்டு தன்னை அழகிய ரூபமுள்ளவளாக மாற்றிக்கொண்டு ராமன் இருக்கும் இடம் வந்தாள். அவள் ராமனை நோக்கி, நீங்கள் இருவரும் முனிவர்கள் போல சடாமுடி தரித்துள்ளீர்கள். ஆனால் உடன் இந்த பெண்ணை வைத்துள்ளீர்கள். சத்திரியர்களைப் போல கையில் வில் மற்றும் அம்பினை தரித்துள்ளீர்கள். ராட்சசர்கள் உலாவும் இந்த காட்டில் உங்களுக்கு என்ன வேலை? உண்மையில் நீங்கள் யார் என்பதை உள்ளபடி என்னிடம் கூறுவாயாக என்று வினவினாள். ராமனும் தன் தந்தை தசரதனில் தொடங்கி கைகேயியின் வரம் ஈராக அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அவளிடம் கூறினான். பின்னர் தாங்கள் வனவாசத்தின் பொருட்டு இந்த காட்டில் தங்கியிருப்பதை தெரிவித்து அவள் யார் என்ற விவரத்தை கூறுமாறு கேட்டான். அதற்கு சூர்பனகை, நான் இந்த வனத்தில் எவர் உதவியுமின்றி சுதந்திரமாக சுற்றி வருபவள். என் பெயர் சூர்பனகை. என் பெயரை கேட்டாலே அனைவரும் நடுங்குவர். நினைத்த வடிவை எடுக்கக்கூடியவளும் அதிக பராக்கிரமம் உடையவளுமாகிய நான் அரக்கர் தலைவனாகிய ராவணனின் தங்கை. மிகவும் நித்திரையில் ஆழ்ந்திருப்பவனும் அதிக பராக்கிரமம் உடையவனுமான கும்பகர்ணனும் ராட்சச சேட்டைகள் ஏதும் செய்யாமல் தர்ம வழியில் ஈடுபடுபவனுமாகிய விபீஷ்ணனும் எனது மற்ற 2 தமையன்கள். போரில் வெல்ல இயலாத கரதூஷ்ணர்கள் என் உடன் பிறந்தவர்களே. எனினும் நீ இவர்கள் எவர் குறித்தும் அஞ்ச வேண்டாம். நான் சுதந்திரமாக என் எண்ணம் போல் இயங்குபவள். உன் வடிவழகு என்னை மயக்குகின்றது. உன்னை மனம் புரிய விரும்புகின்றேன். என்னை மணந்து இந்த வனத்தில் மகிழ்வுடன் இருப்பாயாக என்று கூறினாள். இதை கேட்ட ராமன் தனது ஓரக்கண்ணால் சீதையை பார்த்து புன்னகைத்துவிட்டு சூர்பனகையை நோக்கி, அழகியே, இதோ என் அருகில் உள்ள இந்த சீதையுடன் ஏற்கனவே எனக்கு திருமணம் முடிந்துவிட்டது. அதனால் என் அருகில் மனைவி இருக்க உன்னை எவ்வாறு மணப்பது? நீ என்னை விடுத்து அதோ அவ்விடத்தில் நிற்கும் எனது தம்பி லக்ஷ்மணனை மணப்பாயாக. அழகிய இளமையும் அளவில்லாத பராக்கிரமமும் உடைய அவனுக்கு இப்பொழுது இவ்விடம் மனைவி இல்லை என்றான்.
ராமன் கூறியதை உண்மை என்று எண்ணிய சூர்பனகை ராமனை ஒத்த அழகுடைய லக்ஷ்மணனிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டினாள். அதற்கு லக்ஷ்மணன், அழகியே, நான் ராமனின் வேலைக்காரன். நீ என்னை மணந்தால் என்னுடன் சேர்ந்து இவர்கள் இருவருக்கும் பணிப்பெண்ணாக இருக்க வேண்டி வரும். எனவே நீ ராமனையே மணப்பாயாக. பேரழகியான உன்னை விட்டு மானிட பெண்ணான சீதை மீது அவன் மனம் செல்லவும் முடியுமோ என்று கூறினான். லக்ஷ்மணன் தன்னை பரிகசிக்கிறான் என்பதை உணராமல் அதை உண்மை என நம்பிய சூர்பனகை மீண்டும் ராமனிடம் வந்து, நீயே என்னை மணப்பாயாக. நீ என்னை மணக்க இதோ இந்த பெண்தான் தடையாக இருக்கிறாள் என்றால் இவளை இப்பொழுதே கொன்று புசித்து விடுகிறேன். பின்னர் நாம் இருவரும் மகிழ்வுடன் வாழலாம் என்று கூறிக்கொண்டே அரக்க ரூபத்துடன் சீதையை நெருங்கினாள். அப்பொழுது ராமன் குறுக்கிட்டு தடுத்து லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, துஷ்டர்களோடு என்றும் பரிகாசம் வைத்து கொள்ளலாகாது. இவளால் சீத்தை பயந்து துடிப்பதை பார். இவ்வரக்கியை அங்கபங்கம் செய்வாயாக என்றான். உடனே லக்ஷ்மணன் கத்தியை எடுத்து மிகுந்த கோபத்துடன் சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்தனன். இதனால் மிகவும் அவமானமுற்ற சூர்பனகை மிகுந்த கூச்சலிட்டு அழுத வண்ணம் வந்த வழியே திரும்பிச் சென்று ஜனஸ்தானத்தில் இருந்த தனது சகோதரனான கரனிடம் சென்றாள். பின்னர் அவள் ராமனை கண்டது முதல் காது மூக்கு அறுபட்டது ஈராக அனைத்தையும் கரனிடம் கூறினாள். மேலும் அவள் தனக்கு இப்பொழுதே ராமனை மணக்க வேண்டும் என்றும் தன்னை அவமதித்த சீதை மற்றும் லக்ஷ்மணனை கொன்று நுரை பொங்க அவர்களின் இரத்தத்தை அருந்த வேண்டும் என்றும் கூறி அலற்றினாள். உடனே அவளை சமாதானப்படுத்தி கரண் 14 ராட்சசர்களை அனுப்பினான். ராமன் இருக்கும் இடத்தை காண்பிக்கும் பொருட்டு அந்த 14 ராட்சசர்களுடன் சூர்பனகை பஞ்சவடிக்கு சென்றாள். இவர்களின் வருகையை கண்ட ராமன், லக்ஷ்மணா, நீ சீதையுடன் இங்கேயே இரு. நான் ஒருவனாக சென்று இவர்களை முடித்து வருகிறேன் என்று கூறி அந்த 14 ராட்சசர்களின் அருகே ராமன் சென்றான். பின்னர் அந்த ராட்சசர்களை நோக்கி, ராட்சசர்களே, நாங்கள் இந்த வனத்தில் தங்கும் பொருட்டு வந்துள்ளோம். இந்த சூர்பனகை என் மனைவியை துன்புறுத்தியதால் தண்டித்தோம். உங்களுடன் எங்களுக்கு பகையேதும் இல்லை. நீங்கள் வந்த வழியே செல்லவில்லை என்றால் நான் ரிஷிகளுக்கு வாக்களித்த வண்ணம் உங்களை கொல்ல நேரிடும் என்றான். ராமன் கூறுவதை கேட்டு நகைத்த ராட்சசர்கள், கேவலம் நீ ஒரு மானிடன், நீ எங்களை கொல்வாயா என்று கூறி ஒரே நேரத்தில் 14 பேரும் ராமனை தாக்க பல்வேறு ஆயுதங்களை ஏவினர். ராமன் தன் கோதண்டத்தில் அம்பு தொடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் 14 ராட்சசர்களையும் கொன்றான். இதனை கண்ட சூர்பனகை பயந்து அவ்விடம் விட்டு ஓடினாள். அவள் மீண்டும் கரனிடம் சென்று கரனையே தன்னுடன் வந்து ராமனை அழிக்குமாறும் அவ்வாறு வர தவறினால் கரண் வீரமிக்க ஆண்மகன் அல்ல என்றும் பலவாறாக அழுது அலற்றினாள். இதனால் கோபமுற்ற கரண் தன் சேனாதிபதியான தூஷ்ணனுடன் 14,000 ராட்சச சேனையை கூட்டிக் கொண்டு ராமன் இருக்கும் இடத்திற்கு வந்தான். தங்களை நோக்கி ராட்சச சேனைகள் வருவதைக் கண்ட ராமன் அருகில் இருந்த லக்ஷ்மணனிடம் சீதையை அழைத்து கொண்டு ஏதேனும் ஒரு குகையில் பாதுகாப்பாக இருக்குமாறும் தான் ஒருவனாகவே இவர்களை முடித்துவிட்டு வருவதாகவும் தெரிவித்தான். அதன்படி லக்ஷ்மணன் சீதையை அழைத்து கொண்டு செல்ல ராமன் தான் ஒருவனாகவே கரதூஷ்ணாதிகள் மற்றும் 14,000 ராட்சசர்களை கொன்றான். இதனை கண்ட சூர்பனகை இவை அனைத்தையும் அரக்கர் தலைவனும் தனது தமையனுமான ராவணனிடம் கூறும் பொருட்டு இலங்கையை நோக்கி சென்றாள். ராமன் கரதூஷ்ணாதிகள் மற்றும் 14,000 ராட்சசர்களை கொன்று முடித்ததும் லக்ஷ்மணன் சீதையுடன் குகையினின்று வெளிப்பட்டான். சீதை ராமனின் மேனி மீது ஏற்பட்ட யுத்த காயங்களை தனது கைகளால் தடவிய வண்ணம் ராமனை அணைத்து கொண்டாள். இது ஒரு புறம் இருக்க, அகம்பனன் எனும் தூதுவன் ராவணனிடம் சென்று
ராமன் தண்டகாரண்யத்திற்கு வந்துள்ள செய்தியையும் ராமன் ஒருவனாகவே கரதூஷணாதிகளை கொன்று குவித்ததையும் விவரமாக எடுத்து கூறினான். இதனை கேட்ட ராவணன், ஒரு மானிடன் எனது தம்பிகளை கொன்று குவித்தானா? தேவர்கள் ராமனுக்கு உதவியாக யுத்தத்தில் ஏதேனும் உதவி புரிந்தனரா என்று வினவினான். அதற்கு அகம்பனன், ராவணா, நானும் ராமன் கேவலம் ஒரு மானிடன் என்றே எண்ணினேன். ஆனால் அவன் அம்பு எடுத்ததையோ வில்லில் அம்பினை தொடுத்ததையோ அம்பினை எய்ததையோ எவரும் காணவில்லை. ராமனின் வில்லிலிருந்து புறப்பட்ட பான மழையினால் அனைத்து அசுர சேனைகளும் மறுகணம் தரையில் விழுந்து மாண்டன. அவ்வாறு அனைவரையும் கொன்ற ராமன் என்னை மட்டும் ஏன் கொல்லாமல் விட்டான் என்று கேட்பாயாயின், நான் அருகிலிருந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்து புடவை போல சுற்றி கொண்டதனால் ஸ்திரீயை தாக்குவது யுத்த தர்மமன்று என்ற தர்மத்தின்படி என் மீது அம்பு தொடுக்காமல் விடுத்தனன். அதனால் நான் உயிர் பெற்று உன்னிடம் வர இயன்றது என்று கூறினான். இதனை கேட்ட ராவணன், நான் இப்பொழுதே எனது சேனையுடன் சென்று ராம லக்ஷ்மணர்களை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று கூறினான். அதனை கேட்ட அகம்பனன், ஒருபோதும் உன்னால் ராமனை வீழ்த்த இயலாது. ராமனின் பராக்கிரமத்தை நேரில் கண்டவன் நான். ராமனுக்கு அருகிலேயே ராமனின் பராக்கிரமத்திற்கு ஒத்தவனாக அவனது தம்பி லக்ஷ்மணன் உடனிருக்கின்றான். எனவே நீ ஒருபோதும் ராமனை வெல்ல இயலாது. ராமன் அசுரர்களை கொன்றதன் மூலம் தண்டகாரண்யம் ரிஷிகள் வாழ்வதற்கு உகந்த இடமாக மாறியுள்ளது. நீ ராமனை வெல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உபாயம் கூறுகின்றேன் கேள். ராமனுடன் பேர் அழகியான அகன்ற கண்களை உடைய சீதை எனும் அவன் மனைவி உடனிருக்கின்றாள். நீ ராமன் இல்லாத சமயத்தில் சீதையை கவர்ந்து வருவாயாயின், அந்த பேரழகியின் மீது மிகுந்த காமமுற்ற ராமன் அவளது பிரிவை தாழாமல் அவனாகவே வருத்தத்தினால் தனது உயிரை துறந்து விடுவான். ராமனை பிரிந்த லக்ஷ்மணனும் தனது உயிரை துறந்து விடுவான். இது ஒன்றே அவர்களை வெல்வதற்கான வழி என்று தெரிவித்தான். அகம்பனன் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு அதனை பற்றி யோசித்தபடியே ராவணன் அன்று இரவு உறங்கச் சென்றான். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் ராவணன் தனது தேரை எடுத்துக்கொண்டு மாரீச்சனை காணச் சென்றான். ராவணன் மாரீச்சனிடம் தான் சீதையை கவர விரும்புவதாகவும் அதற்கு தனக்கு உதவுமாறும் வேண்டினான். ராவணன் கூறிய அனைத்தையும் கேட்ட மாரீச்சன், ராவணா, ராமனை வெல்வது அவ்வளவு எளிதன்று. யாரோ உன் ராஜ்யத்தை அழிக்கும் பொருட்டும் உனது வீழ்ச்சியை காணும் பொருட்டும் இவ்வாறு உபாயம் கூறியுள்ளார்கள். உன்னால் ஒரு பொழுதும் சீதையை கவர்ந்திடவோ ராமனை போரில் வென்றிடவோ இயலாது. சூர்பனகை சீதையை கொல்ல முயன்றாள். அவளை தடுக்கும் பொருட்டே ராமன் சூர்பனகையின் காது மூக்கினை அறுத்தான். பின்னர் தன்னை எதிர்க்க வந்த அரக்கர்களிடமிருந்து தங்களை காத்து கொள்ளும் பொருட்டே ராமன் அந்த 14,000 வீரர்களையும் கரதூஷணாதிகளையும் கொன்றான். ராமன் தர்ம வழிப்படி நடப்பவன். அவன் ஒருபோதும் உன்மீது படையெடுத்து வரமாட்டான். எனவே நீ உனது இந்த முடிவை விடுத்து உனது ராஜ்யத்துடன் சுகமாக வாழ்வாயாக என்று தெரிவித்தான். இதனை கேட்ட ராவணன் தனது மனம் மாறி மீண்டும் இலங்கைக்கு திரும்பினான். ராவணன் இலங்கைக்கு திரும்பியதும் சூர்பனகை அரண்மனைக்கு ஓடி வந்தாள். அவள் அனைவர் எதிரிலும் மிகவும் அழுது புலம்பி ராமனின் பராக்கிரமத்தை எடுத்து கூறி, ராமன் அனைத்து அசுரர்களையும் கொன்றதனால் தண்டகாரண்யத்தில் ரிஷிகள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதாகவும் ராட்சசர்களிடத்தில் சிறிதும் பயமின்றி வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தாள். மேலும் அவள் ராவணனை நோக்கி, உனது ராஜ்யத்தின் கீழுள்ள தண்டகாரண்யத்தில் நிகழும் இவை அனைத்தையும் அறிந்திடாமல் உனது தம்பிமார்கள் இறந்ததையும் அறியாமல் நீ போகத்தில் திளைத்து வாழ்கின்றாய். ஒற்றர்கள் இன்றி நாட்டு நிகழ்வினை அறிந்து கொள்ளாத உன் போன்ற அரசனின் ராஜ்யம் விரைவில் வீழ்ந்துவிடும் என்று பலவாறாக ராவணனை பழித்தாள். மேலும் அவள், ராவணா, அந்த ராமனுடன் மிகவும் அழகான
இரண்டாம் லக்ஷ்மியைப் போல தோற்றமளிக்கும் அகன்ற தாமரை போன்ற கண்களையும் சிறுத்த இடையையும் உடைய பேரழகியான சீத்தை எனும் மனைவி காணப்படுகின்றாள். அவள் போன்ற ஒரு பேரழகியை நான் இதுவரையிலும் கண்டதில்லை. அவள் இருக்கும் இடத்தில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் தானாக வந்து சேரும். வெற்றியின் திருமகளாக அவள் விளங்குகின்றாள். அவளே உனக்கு சரியான துணை. உனக்கு மனைவியாக்கும் பொருட்டு அவளை இவ்விடம் அழைத்து வரும் பொருட்டே நான் ராமனிடம் சென்றேன். ஆனால் ராமனும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் எனது மூக்கு மற்றும் காதினை அறுத்து என்னை அங்கபங்கம் செய்து அவமானப்படுத்தி அனுப்பினர். இதனை கேட்க சென்ற கரதூஷணாதிகள் அனைவரையும் ராமன் கொன்று குவித்தான். எனவே நீ இப்பொழுதே புறப்பட்டு ராம லக்ஷ்மணர்களை கொன்று சீத்தையை அழைத்து வந்து உன்னுடைய மகாராணியாக ஆக்குவாயாக என்று தெரிவித்தாள். சூர்பனகை இவ்வாறு அழுது புலம்பியதும் சீத்தையை பற்றியும் அவளின் அழகை பற்றியும் பலவாறாக எடுத்து கூறியதும் ராவணன் தன் மதிமயங்கினான். அவன் உடனடியாக தன் தேரினை எடுத்துக்கொண்டு மீண்டும் மாரீசனை நோக்கி சென்றான். மீண்டும் தனது குடிலுக்கு வந்த ராவணனை சகலவிதமான மரியாதைகளுடன் வரவேற்று உபசரித்தனன். அப்பொழுது ராவணன் மாரீச்சனை நோக்கி, மாரீச்சா, அந்த ராமன் கேவலம் ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் தந்தையை எதிர்க்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடி வந்தனன். அவனது மனைவி சீத்தையை பறிக்க நீ எனக்கு உதவுவாயாக என்று தெரிவித்தான். இதனை கேட்ட மாரீச்சன் ராவணனை வணங்கி, அரக்கர் தலைவனே, நீ தூதர்களை கொண்டு சத்ருக்களின் பலாபலங்களை தெரிந்து கொள்வதில்லை போலும். நீ கூறியபடி ராமன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டவன் அல்லன். தந்தை கைகேயியின் வரத்திற்கு உட்பட்டு சத்திய பாசத்தால் கட்டுண்டிருக்கையில் கைகேயியின் விருப்பத்தை கேள்வியுற்று தந்தை சொன்ன சொல் தவறாதவனாக செய்யும் பொருட்டு காட்டிற்கு வந்தவன். நீ சொன்ன கெட்ட நடத்தை எதுவும் அவனிடத்தில் எல்லளவும் இல்லை. அவன் சத்புருஷன், சத்தியமே வடிவானவன், இந்திரன் போல சகல ஜனங்களுக்கும் காவலாய் இருப்பவன். மகா பதிவிரதையான சீத்தையை அவனிடமிருந்து அபகரிக்க விரும்புகின்றாய். உனக்கு இந்த ஆலோசனையை கூறியது யார்? ராமன் அதிகாய சூரன், மகா புருஷன். முன்பு ஒரு நாள் நான் 1000 யானை பலமுடையவனாக திரிந்து கொண்டிருந்த பொழுது பெரிய உருவத்துடன் கையில் இரும்பு தடியை ஏந்தி பராக்கிரமத்தின் மிகுதியால் பூமியெங்கும் திரிந்து ரிஷிகளை துச்சமென கருதி சில காலம் தண்டகாரண்யத்தில் சுற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு வேள்வி இயற்றும் பொருட்டு விஸ்வாமித்ர முனிவர் தசரத மகாராஜாவிடம் சென்று தன்னை காக்கும்படி ராமனை தன்னுடன் அனுப்ப வேண்டினார். விஸ்வாமித்ரருடன் தண்டகாரண்யத்திற்கு வந்த ராமன் ஒரே அம்பினால் என்னை 100 யோஜனை தூரம் உள்ள கடலுக்கு அப்பால் தள்ளினன். எனது தாயையும் தம்பியையும் கொன்றனன். ராமபாணத்தின் வலியை இன்று நினைத்தாலும் எனது உடல் நடுங்குகின்றது. அவ்வாறு சமுத்திரத்தில் கொண்டு தள்ளி என்னை கொல்லாது விட்ட ராமனுக்கு அப்பொழுது 12 வயது. 12 வயது நிரம்பிய பாலராமனுக்கு அவ்வளவு பராக்கிரமம் என்றால் இப்பொழுது யௌன பருவத்தில் இருக்கும் ராமனின் பராக்கிரமத்தை கூறவும் வேண்டுமா? எனவே உனது இந்த எண்ணத்தை அடியோடு விடுவாயாக என்று கூறினான். மேலும் மாரீச்சன், ராவணா, உன் அழகிய 1000கணக்கான மனைவிகளுடன் சுகமாக காலம் கழிப்பாயாக. ராமனுக்கு எல்லளவும் தீங்கு செய்ய நினைக்க வேண்டாம். என் வார்த்தைகளை மீறி போவாயாயின் நிச்சயமாக உனக்கு கேடு விளையும் என்று கூறியதுடன், ராவணா, இப்பொழுது நடந்த விருத்தாந்தத்தையும் சொல்லுகின்றேன் கேள். நான் மீண்டும் பெரிய மிருக ரூபம் தரித்து 2 ராட்சசர்களுடன் கூடி தண்டகாரண்யத்திற்கு சென்றேன். அங்கு நான் சடாமுடி தரித்து விளங்கின ராம லக்ஷ்மணர்களை சீத்தையுடன் நான் கண்டேன். உடனே பழைய விரோதத்தை மனதில் வைத்து கொண்டு புத்தி இல்லாமல் இவன் முனிவேஷத்தில் இருப்பதனால் இப்பொழுது ஒன்றும் செய்ய மாட்டான் என்று நினைத்து அவனை தாக்க விரும்பி எதிர்த்தோடினேன்.
அவனது வில்லினின்று பிரயோகிக்கப்பட்ட கூரான பாணங்கள் என் உயிரை வாட்டுவதற்காக வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்தன. ராமனைப் போலவே ராம பாணங்களுக்கும் காருண்யம் உண்டு. அவை தன்னை கண்டு பயந்து ஓடுகின்றவர்களை தீண்டாது. எதிர்த்து வருபவர்களையே ராமபாணங்கள் தாக்கும். எனவே ராமனது பராக்கிரமத்தை நினைத்து ஓடிப்போனேன். நான் பயந்து ஓடியதால் ராமபாணங்கள் என்னை தாக்காமல் விட்டன. என்னுடன் வந்த மற்ற 2 ராட்சசர்களும் ராமபாணத்தின் மகிமையை அறியாமல் அதனை எதிரிட்டு அடிபட்டு மாண்டு போயினர். ஆகையால் நான் எப்படியோ சிரமப்பட்டு ராமபாணங்களினின்றும் தப்பி பிழைத்து இனிமேல் சன்மார்க்கத்தில் ஒழுக வேண்டும் என்று நிச்சயித்து மான்தோல் மர உரி தரித்து தவக்கோலம் பூண்டு காலம் கழித்து வருகின்றேன். ராவணா, எனக்கு அந்த ராமனது பிரபாவம் நன்றாக தெரியும். நான் உன் கருத்திற்கு சிறிதும் இணங்க மாட்டேன் என்று கூறினான். மாரீச்சன் இவ்வாறு ராமனின் விருத்தாந்தங்களை பலவாறு எடுத்து கூறியும் ராவணன் சிறிதும் மனம் மாறாமல் மாரீச்சனை நோக்கி, அடா, உன்னால் என் இஷ்டத்தை கடுகளவும் மாற்ற முடியாது. நீ கூறுமளவு ராமன் என்னால் வெல்ல முடியாதவனும் அல்லன். கேவலம் ஒரு மானிடனுடன் நேருக்கு நேர் நின்று என்னால் போரிட இயலாது. கரதூஷ்ணாதிகளை கொன்ற ராமனுக்கு உயிரை காட்டிலும் மிகுந்த அன்பிற்குரியவளான சீத்தையை உன் எதிரிலேயே பறிக்க வேண்டுமென்று நிச்சயித்து விட்டேன். இனி தேவ அசுரர்கள் ஒன்று சேர்ந்து வருவராயினும் எனது முடிவினை மாற்ற இயலாது. நீ நான் கூறியவாறு அழகிய மான் உருவம் கொண்டு சீத்தையின் கண்ணில் படும்படி சுற்றி திரிவாயாக. அப்பொழுது சீத்தை மிகுந்த ஆசையுடன் உன்னை பிடித்து தருமாறு ராம லக்ஷ்மணர்களிடம் வினவுவாள். உன்னை பிடிக்கும் பொருட்டு ராம லக்ஷ்மணர்கள் உன்னை தொடர்ந்து ஓடி வரும்பொழுது நீ அவர்களுக்கு போக்கு காட்டி வெகு தூரம் அழைத்து செல்வாயாக. அப்பொழுது ராம லக்ஷ்மணர்களால் தனித்து விடப்பட்ட சீத்தையை நான் அபகரித்து வந்து விடுவேன். நான் கூறியபடி செய்ய உன்னை ஆணையிடுகின்றேன். எனது கருத்திற்கு மாறுபட்டு நீ நடப்பாயாயின் நானே உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான். இதனை கேட்ட மாரீச்சன், ராவணா, நீ போகங்களில் ஆழ்ந்து இருக்கின்றாய். உனக்கு நல்லவற்றை எடுத்து கூறும் மந்திரிகளும் இல்லை போலும். நான் எனக்கு இந்த இக்கட்டான சூழல் நேர்ந்ததே என்று வருந்தவில்லை. உன் நலனை கருத்தில் கொண்டே இவ்வாறு கூறுகின்றேன். ராமனை எதிர்ப்பதனாலும் சீத்தையை கவர்வதனாலும் நீ உனது ராட்சச குலத்துடன் அழிவது உறுதி. உனது கையால் மாண்டு போவதை காட்டிலும் நான் அந்த ராமனின் கையாலேயே மரணிக்க விரும்புகின்றேன். நீ கூறிய வண்ணமே நான் நடக்கின்றேன் என்று கூறி ராவணனை வணங்கி மாரீச்சன் அழகிய தங்க நிறத்தாலான மான் வடிவை எடுத்து கொண்டனன். நீல நிற ஒளிரும் கொம்புகளையும் உடல் முழுவதும் மாணிக்கங்கள் பதித்தது போன்ற மின்னும் புள்ளிகளை கொண்ட பொன் நிறத்தாலான அந்த மான் உருவம் காண்பவரின் கண்களை கொள்ளை கொள்வதாக இருந்தது. பின்னர் மாரீச்சன் அந்த மான் உருவத்துடன் தண்டகாரண்யத்தை நோக்கி புறப்பட்டனன். தண்டகாரண்யத்தில் ராம லக்ஷ்மணர்கள் வசிக்கும் குடிலுக்கு அருகே இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்தனன். அந்த பொன்னிற மானை கண்ட சீத்தை அருகில் இருந்த ராமனை நோக்கி, ஐயனே, அந்த அழகான மானை கண்டீர்களா? அந்த மானின் அழகு என் மனதை மிகவும் கொள்ளை கொள்கின்றது. அந்த மானை எனக்கு பிடித்து தருவீர்களா என்று கேட்டாள். அந்த விசித்திரமான மானை கண்ட லக்ஷ்மணன் ராமனை நோக்கி, அண்ணா, இந்த மிருகம் அந்த மாரீச்சன் என்றே எனக்கு தோன்றுகின்றது. அந்த ராட்சசன் இவ்வேடத்துடன் வனமெங்கும் திரிந்து வேட்டையாடுகின்ற பல அரசர்களை கொன்றுள்ளான். இவன் பல மாயைகளை அறிந்தவன். ரத்தினம் போன்ற புள்ளிகளை கொண்ட இப்படிப்பட்ட விசித்திரமான மானை நாம் இதுவரை கண்டதில்லையே. எனவே இது மாயையே, இதில் சந்தேகமில்லை என்று கூறினான். லக்ஷ்மணன் அவ்வாறு தடுத்த பொழுதும் ராமன் லக்ஷ்மணனிடம், லக்ஷ்மணா, சீத்தை அந்த மானின் மீது
அலாதி பிரியம் கொண்டிருக்கின்றாள். அவள் எவ்வளவு ஆசையாக கேட்கின்றாள் என்று பார். நான் சென்று அந்த மானை பிடித்து வர பார்க்கின்றேன். ஒருவேளை நீ கூறுவது போல அது மாரீசனாகவோ அல்லது வேறு ஏதேனும் ராட்சசனாகவோ இருப்பின் அவனை கொன்று விடுகின்றேன். எனவே நான் வரும் வரையில் நீ சீதைக்கு காவலாக இங்கேயே இருப்பாயாக என்று கூறிவிட்டு அந்த பொன்மானை பிடிக்கும் பொருட்டு ராமன் விரைந்து சென்றனன். அந்த மாயமான் பல்வேறு போக்கு காட்டி ராமனை அவனது குடிலிலிருந்து வெகு தூரத்திற்கு அழைத்து வந்தது. வெகு தூரம் வந்த பின்பே ராமன் வேறு வழியின்றி அந்த மானை கொன்று பிடிப்பது என முடிவு செய்து அந்த மானின் மீது பாணத்தை எய்தினன். ராமனின் பாணம் அந்த மானின் உயிரை பறித்தது. உயிர் போகும் தருவாயில் மானின் உருவில் இருந்த மாரீச்சன் ராமனின் குரலினால் ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே என குரல் எழுப்பியவாறு உயிர் நீத்தான். அப்பொழுது ராமன், இவன் ஏன் இறக்கும் தருவாயில் என் குரலால் அழைக்கின்றனன்? சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏதேனும் கேடு நேருமோ என்று யோசித்தவனாக ராமன் தனது குடிலை நோக்கி விரைந்து ஓடினன். இது ஒரு புறம் இருக்க, சீதை தன் கணவனது குரல் போன்ற அந்த சப்தத்தை கேட்டு லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, உனக்கு கேட்கவில்லையா? உனது அண்ணனுக்கு ஏதோ அபாயம் நேர்ந்திருக்கின்றது. நீ சீக்கிரம் அவ்விடம் சென்று அவரை காப்பாற்றுவாயாக என்று கூறினாள். இதனை கேட்ட லக்ஷ்மணன், வைதேகி எவராயினும் ராமனை வெல்ல முடியாது, இதில் சந்தேகம் ஏதும் இல்லை. ஆகையால் நீ பயப்படாமல் இருப்பாயாக என்று தெரிவித்தான். லக்ஷ்மணன் அவ்வாறு கூறியும் சீதை லக்ஷ்மணனை உடன் செல்லுமாறு வற்புறுத்தினாள். சீதை எவ்வளவு சொல்லினும் லக்ஷ்மணன் ராமனின் கட்டளையை நினைத்து சீதையை தனியே விட மனமின்றி அவ்விடம் விட்டு போகாதிருந்தனன். பிறகு சீதை மிகுந்த கோபத்துடன் லக்ஷ்மணனை நோக்கி, நீ உன் சகோதரனுடைய அபாய குரலை கேட்டும் நான் வேண்டிக் கொண்டும் இன்னும் அவ்விடம் செல்லாதிருக்கின்றாய். ஆகவே நீ மேலுக்கு நண்பன் போல உள்ள பகைவனே. நீ என்னை அபகரித்து கொள்வதற்காகவே இவ்வாறு வனத்திற்கு வந்துள்ளாய். உனக்கு ராமனிடத்தில் கடுகளவும் சிநேகமில்லை. நீ அவனை ஆபத்து காலத்தில் காப்பாற்றாமல் அவன் இறப்பதற்கு சம்மதித்து பிறகு என்னை மனைவியாக அடைய விரும்புகின்றாய். அவ்வாறு அல்லாமல் என்னை காப்பதற்காக இங்கு இருப்பதாக கூறுவாயானால் நீ ராமனை பற்றியே இவ்விடம் வந்தனை. அவ்வாறு இருக்க ராமனை காக்காமல் என்னை காப்பாற்றுவதனால் என்ன பயன்? என்னை ரட்சிப்பதற்காக நீ இங்கிருக்க வேண்டிய அவசியமில்லை. உடனடியாக நீ விரைந்து சென்று ராமனை காப்பாயாக என்று கூறினாள். இதனை கேட்ட லக்ஷ்மணன், வைதேகி, ராமன் இல்லாத போது உன்னை இக்காட்டில் தனியாக விட்டு போக மாட்டேன். தேவேந்திரனானாலும் ராமனை வெல்ல முடியாது. நீ மனதில் சமாதானம் பெறுவாயாக. மேலும் நாம் கேட்டது ராமனுடைய குரல் அல்ல, எவனோ ஒரு மாயாவி இப்படி செய்திருக்க வேண்டும். அந்த மாரீச்சனே ஒரு கால் இவ்வாறு கூறியிருக்கலாம். நீ என்னால் காக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட வேண்டிய வஸ்துவாய் இருக்கின்றாய். உன்னை இக்காட்டில் தனியாக விட்டு போக எனக்கு மனமில்லை. அரக்கர்களின் தலைவனான கரனை ராமன் கொன்றதனால் நம்மேல் ராட்சசர்கள் அனைவரும் பகைமை பாராட்டி இம்மாதிரியான மாயைகளை செய்கிறார்கள். நீ சிறிதும் கவலையின்றி இருப்பாயாக என்று கூறினான். சீதை மிகுந்த கோபம் கொண்டு லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, நீ நிச்சயமாக என்னை அபகரிக்க எண்ணியே இதுபோன்று நாடகமாடுகின்றாய். நீயாகவோ அல்லது பரதனின் தூண்டுதலினாலோ ராமனை பின்தொடர்ந்து காட்டிற்கு வந்திருக்கின்றாய். லக்ஷ்மணா, என்னை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்காயினும் பரதனுக்காயினும் இருந்தால் அது பலிக்காது. நான் ராமனை ஒரு நிமிடமேனும் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். கோதாவரியில் விழுந்தாயினும் விஷத்தை உண்டாயினும் நெருப்பில் குதித்தாயினும் பிராணனை விடுவேனே அன்றி ராமனை தவிர வேறு எந்த புருஷனையும் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று கோபமாக கூறினாள். இங்கனம் சீதை கூற கேட்ட லக்ஷ்மணன் தனது இரு கரங்களை கூப்பி அவளை வணங்கிய வண்ணம், மைதிலி, நீயோ என்னால் பூஜிக்க தகுந்தவள், எனக்கு தாய் போன்றவள். இப்படி
மனதிற்கு தோன்றிய வார்த்தைகளை கூறுவது பெண்களுக்கே உரிய சுபாவமாகும். சீதே, நீ உயர்ந்த ஜனகராஜனின் வயிற்றில் பிறந்தும் இப்படி பேசுவது உனக்கு தகுதியன்று. நீ பேசின கொடுஞ்சொற்களை நான் பொறுக்க வல்லவன் அல்லன். சீதே, நான் இதோ ராமனிடம் இப்பொழுதே செல்கின்றேன். உன்னை வனதேவதைகள் காப்பாற்றட்டும். ஜானகி, எனக்கு இப்பொழுது தோன்றுகின்ற அபசகுனங்கள் பயங்கரமாக இருக்கின்றன. இனி நான் ராமனோடு கூட உன்னை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறி கலங்கிய மனத்துடன் சீதையை வணங்கி தனியே அவளை விட்டு போக மனமில்லாதவனாய் அடிக்கடி அவளை திரும்பி பார்த்து கொண்டே ராமனை தேடி போயினன். இவ்வாறு லக்ஷ்மணனால் தனியாக விடப்பட்ட சீதையினிடத்தில் மிகவும் விரைந்து சந்நியாசி ரூபம் தரித்த ராவணன் வந்து சேர்ந்தனன். மிகவும் பயங்கரமான ராவணனை கண்ட ஜனஸ்தானத்தில் இருந்த மரங்கள் பயத்தினால் சிறிதும் அசையாதிருந்தன. காற்றும் வேகமாக வீசவில்லை. கோதாவரி நதியும் பயத்தினால் அசைவற்று காணப்பட்டது. சீதையை கண்டவுடன் காமத்தினால் மனம் கலங்கப்பெற்ற ராவணன் சீதையை நோக்கி, பொன் வர்ணமுடையவளே, தாமரை பூவை போன்ற முகத்தை உடையவளே, நீ அழகில் சிறந்த ஸ்ரீதேவியா, பூதேவியா, அப்சர ஸ்திரீயா, காண கிடைக்காத அற்புதமான திவ்ய சௌந்தரியம் பொருந்திய நீ யார்? நீ எவனை கணவனாக அங்கீகரிக்கின்றனையோ அவனே புருஷர்களில் சிறந்தவன். கொடிய மிருகங்களுள்ள இந்த வனத்தில் எவ்வாறு நீ பயப்படாமல் இருக்கின்றாய்? உன் பெயர் என்ன? நீ யாருடையவள்? எங்கிருந்து வந்தாய் என்று வினவினன். சீதை அவனை உண்மையான சந்நியாசி என்று நினைத்து அவனை கிரமப்படி பூஜித்து ஆகாரம் உட்கொள்ளும்படி வேண்டினாள். ஆனால் ராவணனோ சீதையை கொண்டு போவதிலேயே எண்ணம் கொண்டவனாக இருந்தபடியால் அவன் போஜனம் செய்ய சம்மதிக்காமல் இருந்தனன். அப்பொழுது சீதை அவனை போஜனம் செய்யும்படி வேண்டிக் கொண்டபடியே வெளியில் சென்ற ராம லக்ஷ்மணர்களை எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தனள். பிறகு சீதை ராவணனிடம் தான் யார் என்பதனையும் தசரதனின் புதல்வர்களான 4 பற்றியும் வனவாசத்தை பற்றியும் தற்பொழுது ஒரு பொன் மானை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் சென்றிருப்பதையும் என அனைத்தையும் ராவணனிடம் கூறி, இன்னும் சற்று நேரத்தில் ராம லக்ஷ்மணர்கள் வந்துவிடுவார்கள் என்றும் அவர்களுடன் தான் அளிக்கும் போஜனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டினள். தன்னை பற்றி அனைத்தையும் கூறி முடித்த சீதை, நீங்கள் யார் என்பதை கூறுவீர்களாக என்று வினவ, அதற்கு கபட சந்நியாசி வேஷத்தில் இருந்த ராவணன், அழகியே, இந்த 3 உலகங்களும் யாரால் பயப்படுத்தப்பட்டு உள்ளனவோ அந்த ராட்சசர்களின் தலைவனான ராவணன் என்பவன் நானே. நினைத்த வடிவை எடுக்க வல்லவன். 4 புறமும் சமுத்திரத்தால் சூழப்பட்டு திரிகூட மலையின் உச்சியில் தேவலோகம் போன்ற அழகிய லங்காபட்டினத்தின் அரசன். வெவ்வேறு இடங்களிலிருந்து நான் பல்லாயிரக்கணக்கான அழகிய பெண்களை என் மனைவிகளாக கொண்டுள்ளேன். எனினும் உன்னை பார்த்த க்ஷணம் முதல் என் மனைவிகளிடத்தில் என் மனம் போக மறுக்கின்றது. நீ என் மனைவியாக வருவாயாகில் 5000 தாசிகளும் ஆயிரக்கணக்கான என் மனைவிகளும் உனக்கு அடிமை செய்வார்கள். நீ என் பட்ட மகிழ்ச்சியாக இந்த உலகையே ஆளலாம் என்றான். இவ்வாறு ராவணன் கூற கேட்ட சீதை மிகவும் கோபமுற்றவளாக, அடே துஷ்டனே, என்னை யாரென்று எண்ணி என்னிடம் இவ்வாறு பேசுகின்றாய்? நான் என் ராமன் ஒருவனுக்கே உரியவள். நீ என்னை அடைய நினைப்பது உன் மரணத்தை நீ அழைப்பதற்கு சமமாகும் என்று மிகவும் கோபமாக கூறிவிட்டு தனியே இருப்பதனால் மனதளவில் மிகவும் நடுங்கினாள். சீதையின் வார்த்தைகளை கேட்ட ராவணன் மிகவும் கோபம் கொண்டு தன் கைமேல் கையை தட்டி தனது நிஜ ரூபத்தை அடைந்தவனாக பெரிய உருவத்துடன் சீதையை நோக்கி, ஏ சீதே, என்னை யார் என்று எண்ணினாய்? நான் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் தம்பி. அந்த குபேரனையே வென்று நினைத்த இடங்களுக்கு செல்ல வல்ல புஷ்பக விமானத்தை ஜெயித்தவன்.
செல்வ செழிப்புமிக் லங்கா பட்டினத்தை உடையவன். யமனும் என்னை கண்டால் அஞ்சுவான். என்னை ஜெயிக்க வல்லவர் எவரும் இல்லை. நான் கடும் தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்ற 10 தலைகளையுடைய ராவணன் என்பதை அறிவாயாக. என்னுடன் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டிய நீ தகுதியிருந்தும் ராஜ்யத்தை ஆளாமல் தந்தையால் காட்டிற்கு துரத்தப்பட்ட அந்த ராமனுடன் இந்த வனத்தில் ஏன் கஷ்டப்படுகின்றாய்? அந்த ராமன் என் விரலுக்கும் சமமாக மாட்டான். நானாக வலிந்து வந்து உன்னை வேண்டவே நீ என் பராக்கிரமங்களை அறியாமல் இருக்கின்றாய். வீசும் காற்று கூட என்னை கண்டால் அஞ்சி வேகமாக வீசாது என்று கூறி சிவந்த கண்களுடன் அவளை பார்த்தான். சந்நியாசி ரூபத்திலிருந்து மாறி பெரிய ரூபத்திலிருந்த ராவணனை கண்ட சீதை பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், குபேரனின் தம்பி என்கின்றாய், பின் ஏன் இந்த தகாத செயலை செய்ய துணிந்தாய் என்று வினவ, கோபம் கொண்ட ராவணன் வெறி பிடித்தவனாய் அவளை பிடித்து கொள்ள எண்ணி அருகில் சென்றான். பின் தனக்குள்ள சாபம் நினைவிற்கு வர தனது இடது கையால் சீதையின் கூந்தலையும் வலது கையால் அவளது துடைகளையும் பிடித்து அவளை தூக்கி தன் ரதத்தில் ஏற்றி வேகமாக பறந்து சென்றான். அவ்வாறு பறந்து செல்லும் பொழுது சீதை, ஐயோ ராமா, லக்ஷ்மணா, இந்த கொடியவன் என்னை கொண்டு செல்வதை உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவேன்? பூத்து குலுங்கும் கர்ணிகா மரங்களே, மலையே, கோதாவரி நதியே, வனதேவதைகளே, மிருகங்களே, பட்சிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். என்னை ராவணன் தூக்கி சென்றான் என்று என் கணவனான ராமனிடத்தில் சொல்லுங்கள். அவன் மிகுந்த பராக்கிரமசாலி. ஆகையால் நான் சொர்க்கலோகத்திற்கே போயினும் யமனே என்னை கொண்டு போனாலும் என்னை திரும்ப கொண்டு வருவான் என்று உரக்க கூறி முறையிட்டனள். பின்னர் சீத்தை அங்கோர் மரத்தில் ஜடாயு அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஓ ஐயனே ஜடாயு, இந்த கொடிய ராவணன் என்னை ஒரு அனாதையைப் போல தூக்கி கொண்டு போகின்றான். இவன் ஆயுதங்களை தரித்திருப்பதால் உம்மால் இவனை தடுக்க இயலாது. நீங்கள் ராம லக்ஷ்மணர்கள் வந்ததும் இவை அனைத்தையும் நீர் கண்டபடி உள்ளது உள்ளவாறே ஒன்று விடாமல் கூறுவீராக என்று கதறி அழுதாள். சீதை கதறுவதைக் கண்ட ஜடாயு ராவணனை நோக்கி, ராட்சச ராஜனே, என் பெயர் ஜடாயு. நான் மிகவும் வயது முதிர்ந்தவன். நான் கூறுவதை கேட்பாயாக. இதோ இவள் ராமனின் மனைவி, மகா பதிவிரதையான சீத்தை. புலஸ்தியரின் வம்சத்தில் தோன்றிய நீ இவ்வாறு அடுத்தவனின் மனைவி மீது ஆசை கொள்ளலாகாது. எனவே சீத்தையை விட்டுவிடுவாயாக. வீணாக ராமனால் மரணமடையாதே என்று கூறியது. ராவணன் ஜடாயுவின் வார்த்தைகளுக்கு பதிலேதும் கூறாமல் ராவணன் மேற்கொண்டு செல்ல முற்பட மிகவும் கோபம் கொண்ட ஜடாயு தன்னால் இயன்ற மட்டும் பலத்தை கொண்டு ராவணனின் தேரையும் தேர் குதிரைகளையும் தள்ளி சாய்த்தது. மேலும் ராவணன் மீது பாய்ந்து தனது கூரிய நகங்களால் அவனது முதுகினை கீறியது. மேலும் அவனது இடது புறத்தில் உள்ள 10 கைகளையும் பிடுங்கி தரையில் வீசியது. உடனடியாக ராவணனின் 10 கைகளும் மீண்டும் முளைத்தன. ஜடாயுவின் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ராவணன் மிகவும் கோபம் கொண்டு திடீரென தனது வாளை எடுத்து ஜடாயுவின் இறக்கைகளையும் பாதங்களையும் வெட்டி வீழ்த்தினன். தனது இறகுகள் வெட்டப்பட்ட ஜடாயு குற்றுயிரும் குலையுயிருமாக பூமியில் விழுந்தது. குருதி ஆறாக பெருக பூமியில் விழுந்து கிடந்த ஜடாயுவை கண்டு சீத்தை கண்ணீர் விட்டு கதறி அழுதனள். பின்னர் ராவணன் சீத்தையை புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் செல்ல துவங்கினன். சீத்தையின் இந்த அவல நிலையை கண்டு காற்றும் வீசாதிருந்தது. சூரியனும் தன் ஒளி மங்கத் துவங்கின. அப்பொழுது பிரம்மதேவன் முதலான தேவதைகள், நமது காரியம் கைகூடிற்று, இனி ராவணன் நாசமடைய போகின்றான் என்று தங்களுக்குள் பேசி சந்தோஷித்தனர். எனினும் சீதையின் இந்த நிலையை கண்டு தேவர்களும் வருத்தமுற்றனர். புஷ்பக விமானத்தை ராவணன் வேகமாக செலுத்த சீத்தையின் ஒளி பொருந்திய சிலம்பு ஒன்று பூமியில் விழுந்தது. மேலும் ஒரு சில ஆபரணங்களும் ஆகாயத்திலிருந்து விழுந்தன.
தன்னை காக்க வந்த ஜடாயுவும் இறக்கும் தருவாயில் இருப்பதால் தன்னை பற்றிய செய்தியை ராம லக்ஷ்மணர்களுக்கு எவ்வாறு தெரிவிப்பது என யோசித்த சீத்தை பூமியில் ஒரு மலையின் மீது 5 வானரர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை கண்டாள். உடனே தனது புடவை தலைப்பில் ஒரு பகுதியை கிழித்து அதில் தனது ஆபரணங்கள் சிலவற்றை இட்டு ஒரு முடிச்சாக கட்டி ராவணன் கவனிக்காத சமயம் அந்த குரங்குகளுக்கு மத்தியில் விழும்படி அந்த நகை முடிச்சை வீசி எறிந்தாள். தங்கள் மீது விழுந்த அந்த நகை முடிப்பை கண்டதும் மேலே வானத்தை நோக்கி அந்த வானரங்கள் பார்த்தன. அங்கு ஒரு பறக்கும் விமானத்தில் ஒரு பெண் ராமா, லக்ஷ்மணா, என்னை காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறியபடி இருக்க என்ன நிகழ்கின்றது என்று யோசிப்பதற்குள் அந்த புஷ்பக விமானம் அவ்விடத்தை கடந்து சென்றது. பின்னர் ராவணன் லங்கையை அடைந்து தனது வாயிலில் இருந்த 8 ராட்சசர்களை நோக்கி, கரதூஷணாதிகளை கொன்ற ராமன் நமக்கு விரோதியானான். இனி ஜனஸ்தானத்தில் உள்ள அந்த ராமனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நீங்கள் கண்காணித்து வந்து என்னிடம் கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சீதையை வலுக்கட்டாயமாக தன் அரண்மனைக்குள் உள்ள அந்தப்புரத்திற்கு அழைத்து சென்றனன். அங்கு உப்பரிகை மேல் நிறுத்தி, சீதே, இதோ ரமணீயமான இந்த லங்கா நகரையும் குபேரனிடமிருந்து நான் ஜெயித்த இந்த புஷ்பக விமானத்தையும் பார். இது எத்தனை பேருக்கும் இடம் கொடுக்க வல்லது. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடங்களுக்கு செல்ல வல்லது. இந்த லங்கா நகரத்தின் செல்வ செழிப்பை பார். வைடூரியத்தில் இழைக்கப்பட்ட படிகளையும் வெள்ளி மதில் சுவரையும் பார். 4 புறமும் கடலால் சூழப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ராட்சசர்களால் காவல் காக்கப்படும் இந்த பட்டினத்திற்குள் தபஸ்வி ரூபத்தில் திரியும் உன் ராமன் வருவது இயலாத காரியம். நீ என்னை மணந்து இந்த சகல ஐஸ்வர்யங்களுக்கும் எஜமானி ஆவாயாக என்று கூறிட, சீத்தை அவனை சிறிதும் லட்சியம் செய்யாமல் ராமனால் அவன் அழிய போவது நிச்சயம் என்று தெரிவித்தாள். சீத்தையின் மீது இருந்த மோகம் காரணமாக ராவணன் அவளை கடிந்து கொள்ளாது தனது அந்தப்புரத்தில் இருந்த புஷ்பங்கள் நிறைந்த அழகிய சோலையான அசோகவனத்திற்கு அழைத்து சென்று அவளுக்கு காவலாக 700 ராட்சசிகளை நியமித்தனன். அந்த ராட்சசிகளிடம் சீதையை நன்கு கவனித்து கொள்ளுமாறும் அவளது மனத்தினை தன் வசமாக மாற்றும்படியும் அவர்களுக்கு ஆணையிட்டு தன் மாளிகைக்கு திரும்பினான். இது ஒரு புறம் இருக்க, மாயமானை தேடிச் சென்று அது மாரீச்சன் என்று அறிந்து சீதைக்கு என்னானதோ என்று எண்ணி தனது குடிலுக்கு திரும்பும் வழியில் லக்ஷ்மணனை கண்ட ராமன் விரைந்து குடிலுக்கு திரும்பினான். தங்களின் வர்ணாசிரமத்திற்கு திரும்பி வந்த ராமனும் லக்ஷ்மணனும் அங்கு சீத்தை இல்லாதது கண்டு திகைத்தனர். மேலும் ஆசிரமத்தில் பொருட்கள் கலைந்து இருப்பதையும் கண்டனர். இதனை கண்ட ராமன் சீத்தையை யாரேனும் கொண்டு சென்றிருப்பார்களோ என்று எண்ணினன். பின்னர் அருகில் இருந்த அனைத்து இடங்களிலும் சீத்தையை தேடினர். சீத்தையை காணாத ராமன் மிகவும் மனம் கலங்கினான். லக்ஷ்மணா, நான் வரும் வரை உன்னை சீத்தைக்கு காவலாக இருக்குமாறு கூறினேனே, நீ ஏன் அவளை தனியாக விட்டு வந்தாய்? என்னை நம்பி இந்த கொடிய வனத்திற்கு வந்தவள் இப்பொழுது இந்த வனத்தில் விலங்குகளாலோ ராட்சசர்களாலோ கொல்லப்பட்டிருக்கலாம். சீத்தை இல்லாமல் என்னால் ஒரு க்ஷணமும் என் பிராணனை தரிக்க இயலாது. லக்ஷ்மணா, சீத்தை இல்லாமல் இந்த வனவாசத்தை முடித்து என்ன பயன்? நீ சீத்தையை தனியே விட்டுவிட்டு வந்திருக்கக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் கூறினன். இதனால் லக்ஷ்மணன் ராமனை நோக்கி தான் பலமுறை செல்ல மறுத்ததையும் சீதை தகாத வார்த்தைகளை கூறியதையும் ராமனிடம் தெரிவித்தான். அதனை கேட்ட ராமன், லக்ஷ்மணா, பெண்கள் சுபாவத்தில் எப்பொழுதும் விவேகமற்றவர்கள், கோபத்திற்கு வசப்பட்டவர்கள். அவள் என்ன கொடிய வார்த்தையை கூறியிருப்பினும் பெண் பிள்ளை பேசுகின்றாள் என்று நீ பொறுமை காத்திருக்க வேண்டும். அவ்வாறு பொறுக்க முடியாவிட்டால் இங்கேயே மறைந்திருந்து அவளை காவல் காத்திருக்க வேண்டும். அதனை விட்டு நீ அவளை தனியே விட்டு சென்றிருக்கக்கூடாது. உன்னை நம்பியே நான் அவளை தனியே விட்டு சென்றேன். இனி அவளை எவ்வாறு காண்பேன்?
ஹே சீதே, ஹே சீதே என்று புலம்பலானான். அப்பொழுது லக்ஷ்மணன் ராமனுக்கு பலவாறாக சமாதானம் கூறினன். பின்னர் இருவருமாக சீதையை தேடி சென்ற வழியில் சீதையின் ஆபரணங்களில் ஒரு சில அங்கங்கு சிதறி இருப்பதையும் அவளின் ஆடையின் பொன் துகள்கள் சிந்தி இருப்பதையும் கண்டனன். இவ்விடம் சீதை எதையோ எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். அவளின் ஆடையின் நூல் இழைகளையும் ஆபரணங்களின் பாகங்களும் இங்கு சிதறி இருக்கின்றன என்று ராமன் லக்ஷ்மணனிடம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே சற்று தொலைவில் முனகல் குரலுடன் இரத்த வெள்ளத்தில் ஜடாயு இருப்பதை கண்டனர். ஜடாயு ராம லக்ஷ்மணர்களிடம் ராவணன் தனியே இருந்த சீதையை கடத்தி சென்றதையும் தான் தடுத்து போரிட்டதையும் தெரிவித்தது. பின் இந்த செய்தியை கூறும் பொருட்டே தன் உயிரை பிடித்து வைத்திருந்த ஜடாயு தனது உயிரை விட்டது. ராமன் அந்த வயதான ஜடாயுவை கட்டி தழுவி அழுதனன். பின் தன் தந்தையின் நண்பனான ஜடாயுவிற்கு தந்தையின் ஸ்தானத்தை அளித்து அனைத்து வித ஈம கிரியைகளையும் தானே செய்தனன். ராமனால் தகனம் செய்ய பெற்ற அடுத்த நிமிஷத்திலேயே ஜடாயு மோட்சம் அடைந்தனன். ராம லக்ஷ்மணர்கள் சீதையை தேடிக்கொண்டு தென்திசை நோக்கி சென்று ஒரு வனத்தை அடைந்தனர். அங்கு இருளால் மூடப்பெற்ற ஒரு குகையை கண்டனர். அந்த குகையின் அருகில் பயங்கரமான உருவமுடைய ஓர் கொடிய ராட்சசி இருந்தனள். அவள் மிகவும் விகாரமான உருவத்துடன் தனது தலைமுடியை விரித்து கொண்டு ராமனுக்கு முன்னே நடந்து வருகின்ற லக்ஷ்மணனை பார்த்து அவனை அழுந்த கட்டிக்கொண்டு, நான் அயோமுகி என்னும் பெயருடையவள். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. வீரனே, நீயும் நானும் இந்த வனத்தில் சுகமாக வாழ்ந்திருப்போம், வா என்று கூறினாள். இதனை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் கோபித்து அந்த அரக்கியின் காதுகள், மூக்கு மற்றும் மார்பகங்களை கத்தியால் அறுத்தெறிந்தனன். அவள் மிகவும் பயங்கரமாக கூச்சலிட்டு கொண்டு வந்த வழியே ஓடிப்போயினள். அந்த சமயம் பல்வேறு அபசகுனங்கள் தோன்றின. இந்த அபசகுனங்களை கண்ட லக்ஷ்மணன், அண்ணா, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதோ நடக்கக்கூடாதது நடக்க இருப்பது போல தெரிகின்றது என்று கூறினன். அந்த சமயம் காடே நடுங்கும்படி ஒரு பயங்கர சப்தம் கேட்டது. ஒரு புதரின் நடுவில் மிகவும் பெரிய சரீரமும் விசாலமான மார்பும் உடைய ஒரு ராட்சசனை ராம லக்ஷ்மணர்கள் பார்த்தனர். அவன் மிகவும் வளர்ந்து தலையும் கழுத்தும் இல்லாமல் வயிற்றில் வாய் உடையவனாக ஒரு முண்டமாக இருந்தனன். அவனுக்கு மார்பில் இருந்த முகத்தில் அக்னி ஜுவாலைகளைப் போல நெருப்பினை கக்கும் ஒரு பெரிய கண்ணொன்று இருந்தது. அவன் பெரிய கோரை பற்களை உடையவனாக இருந்தனன். மிகவும் பயங்கரமான அந்த உருவத்திற்கு ஒரு யோஜனை தூரம் உள்ள இரு நீண்ட கைகள் இருந்தன. கபந்தன் எனும் பெயர் கொண்ட அந்த அரக்கன் ராம லக்ஷ்மணர்கள் இருவரையும் தனது இரு கரங்களால் பலமுள்ள அளவும் கெட்டியாக பிடித்து கொண்டனன். ராம லக்ஷ்மணர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக இருப்பினும் அவன் இழுத்து பிடித்ததனால் செயலற்றவர்களாக இருந்தனர். அப்பொழுது லக்ஷ்மணன் தனது நம்பிக்கையை இழக்க ராமன் லக்ஷ்மணனுக்கு தைரியமூட்டினன். இதனால் மனதைரியம் கொண்ட லக்ஷ்மணன், அண்ணா, சிறிதும் தாமதிக்காமல் நாம் உடனடியாக இந்த அரக்கனின் கைகளை வெட்டுவோம், இல்லையென்றால் இவன் நம்மை விழுங்குவது நிச்சயம் என்று கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் இருவரும் வாளை உருவி தங்களை பிடித்திருந்த அந்த அரக்கனின் இரு புஜங்களையும் வெட்டினர். அந்த ராட்சசன் மிகவும் தீனமான குரலில் ராம லக்ஷ்மணர்களை பார்த்து, நீங்கள் இருவரும் யார் என்பதை கூறுவீர்களாக என்று வினவ, லக்ஷ்மணன் அவனுக்கு தன்னை பற்றியும் ராமனை பற்றியும் சீதையை பறிகொடுத்ததை பற்றியும் என அனைத்து விருத்தாந்தங்களையும் கூறினன். இதனை கேட்ட கபந்தன் முன்பு தனக்கு இந்திரன் சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வர தனது சாபம் தீரும் காலம் வந்தது என எண்ணி மிகவும் மகிழ்ந்தவனாக, புருஷர்களில் சிறந்தவர்களே, எனது பாக்கிய வசத்தினால் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று கூறி தன்னை பற்றி கூற துவங்கினன். கபந்தன் ராமனை நோக்கி, ராமா, முன்பு அழகிய திவ்யமான ரூபத்துடன் நான்
விளங்க பெற்றிருந்தேன். அப்படிப்பட்ட நான் இந்த உலகத்திற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு இந்த பெரிய உருவத்தை தரித்து வனத்தில் வசித்து வந்த ரிஷிகளை பயப்படுத்தி வந்தேன். அவ்வாறு ஒரு நாள் ஸ்தூலசிரஸ் எனும் முனிவர் காய்கிழங்குகளை சேகரித்து கொண்டிருக்கையில் நான் இந்த பெரிய உருவத்துடன் அவர் அருகில் சென்று அவர் கையில் இருந்த உணவுப் பொருட்களை பிடுங்கிக் கொண்டு அவரை அவமதித்தேன். இதனால் மிகவும் கோபம் கொண்ட அந்த ரிஷி என்னை நோக்கி, மிகவும் விகாரமான இந்த உருவமே உனக்கு எப்பொழுதும் மாறாது இருக்குமாக என்று சபித்தார். எனது தவறை உணர்ந்த நான் உடனடியாக ரிஷியின் அடியினை பணிந்து அவரது இந்த சாபத்திற்கு ஓர் விமோச்சனத்தை கூறுமாறு வேண்டினேன். அதற்கு அந்த ரிஷி, திரேதாயுகத்தில் ராமன் இவ்வழியாக வரும்பொழுது உனது கைகளை வெட்டி உன்னை தீயிலிட்டு எப்பொழுது எரிப்பானோ அப்பொழுதே நீ உனது பழைய வடிவத்தை அடைவாய், இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறுவாய் என்று கூறினார். லக்ஷ்மணா, நான் தனு வம்சத்தில் பிறந்த ஸ்ரீ என்பவனுடைய பிள்ளை. நான் ரிஷியின் சாபத்தினாலேயே இந்த கோர வடிவத்தை பெற்றிருந்தேன். பின்னர் இந்த கோர ரூபத்துடன் இந்திரனை வெல்ல எண்ணி பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தேன். அதன் பயனாக பிரம்மதேவன் எனக்கு நீண்ட ஆயுளை வரமாக அருளினார். இதனால் கர்வம் கொண்ட நான் தேவேந்திரனை யுத்தத்திற்கு அழைத்தேன். இதனால் கோபம் கொண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தினால் என்னை அடிக்க என் தொடைகள் வயிற்றுக்குள்ளும் தலை மார்புக்குள்ளும் தள்ளப்பட்டன. வெறும் முண்டம் போல எனது உருவம் மாறியது. இதனால் மனம் தாளாத நான் இந்திரனை நோக்கி, என்னை இவ்விதமான கோர ரூபத்திற்கு ஆளாக்குவதை விட என்னை கொன்றுவிடுமாறு வேண்டினேன். அதற்கு இந்திரன், அவ்வாறு என்னை கொன்றால் பிரம்மன் எனக்கு அளித்த வரம் வீணாகும் என்று கூறி எனக்கு 1 யோஜனை தூரம் நீண்ட 2 கைகளையும் என் வயிற்றில் கூரான கோர பற்களையுடைய ஒரு முகத்தையும் ஏற்படுத்தினன். பின்னர் அவன் என்னை நோக்கி, எப்பொழுது ராம லக்ஷ்மணர்கள் உனது கைகளை வெட்டி வீழ்த்துவார்களோ அப்பொழுது நீ சொர்க்கம் அடைவாய் என்று கூறி சென்றனன். பின்னர் நான் இந்த தண்டகாரண்யத்திற்கு வந்து எனது நீண்ட 2 புஜங்களை கொண்டு அந்த கரங்களில் அகப்படும் விலங்குகளை உண்டு உயிர் வாழ்ந்து வருகின்றேன். இன்று எனது கைகளை வெட்டியதனால் நீங்களே ராம லக்ஷ்மணர்களாக இருக்க வேண்டும் என்பதனையும் உணர்ந்தேன் என்று தெரிவித்தான். இதனை கேட்ட ராமன், அரக்கனே, ராவணன் என்றொரு அரக்கன் எனது மனைவி சீத்தையை கவர்ந்து சென்றனன். அவன் எங்கு உள்ளனன்? அவன் எவ்வாறு இருப்பான்? அவனது பராக்கிரமங்கள் என்ன? அவன் எவ்விடத்தில் இருக்கின்றான்? இவை அனைத்தையும் எனக்கு தெரிவிப்பாயாக என்று வினவினன். அதற்கு கபந்தன், ராமா, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக நீ எனது சரீரத்தை எரிப்பாயானால் நான் எனது சாபம் நீங்க பெற்று பழைய உருவத்தை அடைவேன். அப்பொழுது உனது அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை தெரிவிக்கின்றேன் என்று கூறினான். இதனை கேட்ட ராமன் உடனடியாக பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தி அதில் கபந்தனின் உடலை இட்டு சுற்றிலும் கட்டைகளை அடுக்கி நெருப்பு மூட்டி எரித்தனர். அவனது உடல் நன்கு எரிந்த பின்பு அந்த நெருப்பிலிருந்து தனது கந்தர்வ ரூபத்துடன் கபந்தன் வெளிவந்தனன். அவன் ராமனை பார்த்து, ராமா, சீதையை இழந்து வருத்தமுறும் நீ உன்னையொத்த துயரத்தை உடைய ஒருவனை நண்பனாக செய்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்டவனை சொல்லுகின்றேன். சுக்ரீவன் என்று பெயர் பூண்ட ஓர் வானர வீரன் பம்பா சரசின் கரையில் ரிஷ்யமுகம் எனும் மலையில் 4 வானரர்களோடு வசித்து வருகின்றான். அவனை அவன் அண்ணனான வாலி என்பவன் கோபித்து ராஜ்யத்தினின்றும் துரத்திவிட்டான். அந்த சுக்ரீவன் மகா வீரமும் தேஜஸும் சத்தியமும் பெருந்தன்மையும் ஒருங்கே அமைய பெற்றவன். எனவே அவனே உனக்கு தகுந்த நண்பன். நீ அவனது உதவியால் சீத்தை இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளலாம். நீ அவனிடம் சென்று அக்னி சாட்சியாக
அவனோடு சிநேகம் கொள்வாயாக. அவனை கேவலமான ஓர் வானரன் என்று எண்ணாதே என்று கூறி ராம லக்ஷ்மணர்களை வணங்கி, ராமா, இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் இயற்கை எழில் கொஞ்சும் காண்பவர் மனதை கவரக்கூடிய பூக்கள் மலர்ந்து குலுங்கும் அழகியதொரு வனம் தென்படும். அங்கு சுவையான நீரினை உடைய பம்பை நதி காணப்படும். பம்பை நதியின் கரையோரத்தில் மதங்க முனிவரின் ஆசிரமம் உள்ளது. அங்கு மதங்க முனிவரின் ஆணைக்கிணங்க அவரது சிஷ்யையான சபரி என்பவள் உனது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றாள். நீ இங்கிருந்து புறப்பட்டு மதங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்வாயாக. பின்னர் அங்கிருந்து ரிஷியமுகத்திற்கு சென்று சுக்ரீவனுடன் நட்பு பூண்டு அவன் துணையுடன் சீதையை மீட்பாயாக என்று தெரிவித்து ராம லக்ஷ்மணர்களை வணங்கி பிரம்மலோகத்தை சென்று அடைந்தான். கபந்தன் கூறியவாறே ராம லக்ஷ்மணர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அழகிய பம்பை நதியின் கரையில் இருந்த மதங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். எழில் கொஞ்சும் அந்த ஆசிரமத்தில் வயதான மூதாட்டி ஒருத்தி இருந்தாள். அவள் ராம லக்ஷ்மணர்களை கண்டதும் எழுந்து வணங்கி மிகவும் மனம் பூரித்தவளாக இருவரையும் வரவேற்று அவர்களுக்கு உண்பதற்கு இனிய சுவை மிகுந்த கனிகளை வழங்கினாள். அந்த கனிகளை ராம லக்ஷ்மணர்கள் மிகவும் மனமகிழ்ந்து உண்ணும் பொழுதே சபரி தனது இரு கைகளை கூப்பி வணங்கியவளாக ராமனை கண்டு, ராமா, எனது குருவான மதங்க முனிவர் ஏற்கனவே வைகுந்தத்திற்கு சென்று விட்டார். அவர் வைகுந்தம் புறப்படும் பொழுது நானும் உடன் வருவதாக தெரிவிக்க, அப்பொழுது ராமன் இவ்வழியே வரும்பொழுது அவனை உபசரித்துவிட்டு வருவாயாக என்று தெரிவித்திருந்தார். உன் வரவுக்காகவே நான் இதுநாள் வரை காத்திருந்தேன். உன்னை கண்டுவிட்டேன். இனி நான் வைகுந்தத்திற்கு செல்கின்றேன் என்று கூறியவாறே ராமன் பார்த்திருக்கும் பொழுதே வைகுந்தத்திற்கு புறப்பட்டாள். மேலும் இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் ரிஷியமுகம் எனும் பெரிய மலை இருக்கின்றது. அளவற்ற ஆற்றல் பொருந்திய வானர தலைவனான சுக்ரீவன் தனது சகோதரனான வாலிக்கு பயந்து தனது 4 அமைச்சர்களுடன் அங்கே வசித்து வருகின்றான். நீ அவனுடன் நட்பு கொள்வாயாக. உனக்கு தேவையான அனைத்தையும் அவன் செய்வான் என்று கூறி ராமன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அக்னியில் குதித்து சபரி மோட்சமடைந்த. சபரி கூறியவாறு ஒருவாறாக பம்பாசரசை ராம லக்ஷ்மணர்கள் வந்து அடைந்தனர். தன் அண்ணன் வாலிக்கு பயந்து ரிஷ்யமுக பர்வதத்தில் தனது சகாக்களுடன் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த சுக்ரீவன் எனும் வானர அரசன் தனது இடத்தருகே நடந்து வந்து கொண்டிருந்த ராம லக்ஷ்மணர்களை கண்டான். உடனே தனது மந்திரியான அனுமனிடம் ராம லக்ஷ்மணர்களை காட்டி, இவர்கள் என்னை கொல்லும் பொருட்டு என் அண்ணன் வாலியால் அனுப்பப்பட்டவர்களோ என ஐயமாக உள்ளது. ஏனெனில் மர உரியை தரித்துள்ள இவர்கள் கையில் கமண்டலம் மற்றும் திரிதண்டத்தை ஏந்தாமல் வில் மற்றும் அம்புகளுடன் காணப்படுகின்றனரே. இவர்கள் மீது எனக்கு ஐயமாக உள்ளது என்று கூறிக்கொண்டே பயந்து ஒளிந்தான். அதற்கு அனுமன், இவர்கள் முகத்தை பார்த்தால் கொடூரர்களாக தெரியவில்லை. மேலும் வாலிக்கு இத்தனை லட்சணங்கள் பொருந்தியவர்களுடன் நட்பு பூணும் அளவிற்கு தகுதியில்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். நானே நேரில் சென்று அவர்கள் யார் என அவர்களிடமே விசாரித்து வருகிறேன் என்று கூறினார். அதற்கு சுக்ரீவன், நீ உனது வானர வடிவத்தில் செல்லாமல் மாணாக்கனைப் போல செல்லு என்று தெரிவித்தான். அதன்படி அனுமனும் தனது வானர ரூபத்தை மாற்றி காவி உடை அணிந்த சந்நியாசி உருவத்தை கொண்டு ராம லக்ஷ்மணரை நோக்கி சென்றான். அனுமன் ஞானத்திற்கு ஓமையாக கூறப்படும் சாக்ஷாத் அந்த சூரிய பகவானிடமே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். எனவே ராம லக்ஷ்மணரை நோக்கி செல்லும் வழியில் அவர்களை பற்றி தனது மனத்தால் எடை போட்டு கொண்டே சென்றார். ராம லக்ஷ்மணர்களின் முகப்பொலிவையும் திருமேனி அழகையும் திடமான தோள்களையும் கண்ட அனுமன், இவர்கள் ஒருபோதும் வாலியால் ஏவப்பட்டவர்கள் அல்லர்கள். அப்படியென்றால் யார் இவர்கள்? இவர்கள் தேவர்களோ என்றால் தேவர்களால் கண்களை இமைக்க முடியாது, கால்களை பூமியில் அழுந்துமாறு
ஊன்ற இயலாது. ஆனால் இவர்கள் இருவரும் தங்கள் கண்களை இமைத்து கொண்டும் பூமியில் பாதம் பதித்து நடந்து வருகின்றனர். எனவே இவர்கள் தேவர்கள் அல்ல. தேவரும் இல்லை, ராட்சசரும் இல்லை என்றால் வேறு யாராக இருக்க முடியும்? இந்த பாசி பச்சை நிற மேனியை உடையவரை கண்டதும், அதாவது அனுமன் ராமனை பற்றி கூறுகின்றார். இவரை கண்டதும் எனக்குள் ஏதோ நேர்கின்றதே, என் எலும்பும் உருகுகின்றதே. இவர்க்கே நான் பணி செய்ய வேண்டும். சர்வ வல்லமை படைத்தவர்கள் போல் காணப்படும் இவர்கள் முகத்தில் ஏதோ வாட்டம் காணப்படுகின்றதே என்று பலவாறாக எண்ணியவாறு ராம லக்ஷ்மணர்களின் அருகே வந்தார். தான் தனது அடையாளத்தை மறைத்து கொண்டு சந்நியாசி ரூபத்தில் வந்தாலும் பரபிரமமான ராமனை கண்டதும் மிகுந்த வினயத்துடன் தனது இரு கரங்களையும் கூப்பியவராக, என் பெயர் அனுமன். கிஷ்கிந்தையை ஆண்டு வரும் வானர அரசனான வாலிக்கு அஞ்சி அவனால் வர இயலாத இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் மறைந்து வாழ்ந்து வரும் வாலியின் தம்பி சுக்ரீவன் என்பானுக்கு சேவகன். இந்த வனத்தில் கரத்தில் வில்லேந்தி வலம் வரும் தாங்கள் யாரோ என்று கேட்டார். சத்தியமே வடிவான ராமனை கண்டதும் எவ்வாறு பொய்யுரைக்க இயலும்? அதனாலேயே அனுமன் தன்னை பற்றின அனைத்து உண்மைகளையும் கூறினான். அனுமனை கண்டதும் மனதில் ஏதோ ஒரு அமைதியை உணர்ந்த ராமன் லக்ஷ்மணனிடம், இவன் பேசுவதை பார்த்தால் இவன் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன் என்பது தெளிவாக தெரிகிறது. இவனை பேசி வெல்வது யாருக்கும் அரிது. இப்படிப்பட்ட சொல்லாற்றல் பெற்ற இவன் சொல்லின் செல்வன் என்று அனுமனுக்கு பட்டம் அளிக்கிறார். ராமன் லக்ஷ்மணனிடம் தங்களை பற்றி அனுமனிடம் கூறுமாறு தெரிவிக்க, லக்ஷ்மணன் மீண்டும் சூரிய குலமாகிய இஷ்வாகு குலத்தில் தசரதன் பிறந்தான். அவன் அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் என்று தொடங்கி அனைத்து கதைகளையும் கூறி, கைகேயின் வரத்தால் தாங்கள் வனவாசம் வந்தது, சூர்பனகை வந்து காது மூக்கு அறுபட்டது, பின்னர் மாயமானை ராமன் துரத்தி சென்றது, உதவிக்காக லக்ஷ்மணன் சென்றது, திரும்பி வந்த பொழுது சீதையை காணாமல் போனது, ராவணனை பற்றி ஜடாயு கூறியது என அனைத்தையும் விவரமாக லக்ஷ்மணன் தெரிவித்தான். பின் தாங்கள் சீதையை தேடிக்கொண்டே இந்த இடத்தை அடைந்ததாக தெரிவித்தான். ராமன் அனுமனிடம் அனுமனின் சுய உருவத்தை காட்டுமாறு கூற, அனுமனும் சந்நியாச ரூபத்திலிருந்து வானர ரூபத்திற்கு மாறினார். பின்னர் அனுமன் ராமனை வணங்கி, நீங்கள் இருவரும் அவசியம் வானர அரசனான சுக்ரீவனை காண வேண்டும். நீங்கள் இருவரும் சம்மதித்தால் உங்களை எனது தோளில் தாங்கி சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் என்று கூறி ராம லக்ஷ்மணர்களை தனது இரு தோள்களிலும் தாங்கி சுக்ரீவன் இருக்கும் பர்வதத்திற்கு பறந்து சென்றார்.